ஹாய் கைஸ், இந்த வீடியோல லாகிங் 10,000 years into the future மங்காவுடைய முதல் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம ஸ்டோரியோட ஸ்டார்ட்ல ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட் காட்டுறாங்க. அதோடவே நிறைய டைமென்ஷன் கிராக்ஸ் ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்து நம்ம எர்த்த கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் சீன்ல வருது. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ சொல்றான், நான் உங்க எல்லாரையும் இங்கேயே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரிய பிளாஸ்ட் காட்டுறாங்க. அந்த எனர்ஜி பிளாஸ்ட் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த மான்ஸ்டர் கூட ஒரே பிளாஸ்ட்ல காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் லூஷிங் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுது. அப்புறம் சீன் ஷிஃப்ட் ஆகுது. நம்ம லூஷிங் முழிச்சுக்கிறான். முழிச்சிட்டு, என்னடா நான் மறுபடியும் தூங்கிட்டேனா அப்படின்னு கேக்குறான். அப்போ டீச்சர் சொல்றாங்க, உங்களுக்கு யூனிஃபைட் எக்ஸாமினேஷன் இன்னும் 2 மாசத்துல வரப்போகுது. நீ இன்னும் கிளாஸ்லயே தூங்கிட்டு இருக்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு ஃபியூச்சர்ல எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயும் வேலை கிடைக்காது. உனக்கு தெரியுமா, அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஆகணும்னா எவ்ளோ லெவல் QI பிளட் தேவைன்னு. இப்போ உன் QI பிளட் எவ்ளோ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு லூஷிங், மாஸ்டர் 0.8 பிளட் QI லெவல் தேவை அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மத்த பசங்க எல்லாம் லூஷிங்க கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஆன்சர் கரெக்டா சொன்ன, ஆனா இப்போ உன் QI பிளட் லெவல் வெறும் 0.7 தான். அதனால இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் இதெல்லாம் கேட்டுட்டு உடனே கிளாஸை எண்ட் பண்ணிட்டு, ஓகே கைஸ், கிளாஸ் ஓவர், நீங்க எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா மிங் உடனே லூ கிட்ட வந்து, இன்னைக்கும் உனக்கு அதே ட்ரீம் வந்துச்சா அப்படின்னு கேக்குறான். மிங் சொன்னதை கேட்ட லூ, ஆமாடா, எனக்கு மறுபடியும் அதே டெரர் ட்ரீம் வந்துச்சு. நான் ஒரு அசிங்கமான இடத்துல இருந்தேன். அந்த இடத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா என்ன சுத்தி மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. நான் செம்ம பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் பேசுறத கேட்ட மிங், சரி ஓகே, நாம எல்லாம் கேம் விளையாட போலாம் வா, இன்னைக்கு எல்லா பில்ஸையும் நானே பே பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா லூ மிங் சொன்னதை கேட்டு மறுத்துடுறான். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் ட்ரைனிங் பண்ண போறேன், அதனால நான் உன் கூட வர முடியாது அப்படின்னு சொல்றான். மிங் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா லூ அவன் சொல்றத கேட்கவே இல்ல. இதை கேட்ட மிங், நாம 2 பேரும் இந்த உலகத்துல எப்பவும் ஹீரோ ஆக முடியாதுடா. நாம நார்மல் ஹியூமன்ஸா தான் இருக்க போறோம். அதனால நீ இத பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஒரு பையன் அங்க வந்து மிங் கிட்ட, நீ என் கூட வரலையா அப்படின்னு கேக்குறான். மிங், நான் வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி லூக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறான். சீன் ஷிஃப்ட் ஆகுது. லூ வீட்டுக்கு போற வழியில காட்டுறாங்க. அப்ப அவன் தனக்குள்ளேயே சொல்றான், நான் டிரான்ஸ் மைக்ரேட் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்தேன். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என் ப்ராப்ளம்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. தெரியல நான் இந்த விஷயங்களெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு. ஏன்னா இந்த உலகமும் என்னோட வேர்ல்டு மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க சில விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஹியூமன்ஸ்க்கு ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் ஹியூமன் வேர்ல்ட ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. நான் இத பத்தியெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு என்னவோ ஒரு மங்கா படிக்கிற மாதிரி இருக்கு, இல்லனா ஒரு மங்கா உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் அதை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். இது சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு அவன் பக்கத்துல கடந்து போறா. அவ அவனை பார்த்து, நீ இந்த இடத்துல கவனமா இரு, ரோட்ல கரெக்டா நில்லு அப்படின்னு சொல்றா. லூ அவளோட ஸ்ட்ரென்த்த பார்த்து ஷாக் ஆகுறான். அவன், நான் எப்போ இவ்வளவு ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு கேக்குறான். சீன் லூவோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. லூவோட வீட்ல லூவோட மாம் அண்ட் ஃபாதரை காட்டுறாங்க. லூவோட மாம் லூவோட ஃபாதரை பாடி மேல நிறைய பேக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதே டைம்ல லூவும் வீட்டுக்கு வந்து அவனோட மாம் கிட்ட இத பத்தி சொல்றான். அவனோட மாம், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், உன்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வந்ததும் நான் சாப்பாடு போடுவேன், அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஏதாவது பிராக்டிஸ் பண்ணணும்னா பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூ, ஃபாதர், மதர், நீங்க ரொம்ப கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அவன் அவனோட ஃபாதர் கிட்ட, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட இத பத்தி கேட்டேன், அது ரொம்ப சீஃப் தான் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட ஃபாதர் மறுத்துட்டு, நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், நீ இத பத்தி கவலைப்பட தேவையில்லை, நான் உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன், நீ ஒரு தடவை இத பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. லூ அத பார்த்ததும், இந்த சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பில்ஸ் எல்லாம் நான் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன், இதோட பிரைஸ் கிட்டத்தட்ட $22,000, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே, ஏன் எனக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அவனோட ஃபாதர், நீ இதை எடுத்துக்கணும், இத பத்தி எதுவுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா லூ இதையெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ அவனோட மாம், நானும் இத பத்தி கேள்விப்பட்டேன், குழந்தைங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கும்போது இதை யூஸ் பண்ணா அவங்களோட பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றா. லூவோட மாமும், நானும் என் ஆபீஸ்ல இருந்து மீட் கொண்டு வந்திருக்கேன், சோ இன்னைக்கு நாம மீட் சாப்பிட போறோம், நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நாள்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.
அதோடவே லூவோட மதர் ஃபாதர் 2 பேரும் அவன்கிட்ட நீ உன்னோட QI பிளட் லெவல 0.85க்கு கொண்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவனால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவனோட பிளட் லெவல் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகல. அது இன்னும் 0.7 இருக்கு. அதோடவே அவனோட சிஸ்டரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளோட QI பிளட் லெவல் 1க்கு ரீச் ஆயிடுச்சு. இத கேட்டதும் அவன் ரொம்ப ஹாப்பியா அவனோட ரூமுக்கு போறான். அவனோட ரூமுக்கு வந்துட்டு நான் என்னோட ட்ரைனிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நான் என்னோட QI பிளட் லெவல சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணணும். என்னோட மதர் அண்ட் ஃபாதரோட ஹோப்ஸ இந்த மாதிரி வேஸ்ட் ஆக நான் ஒருபோதும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதோடவே வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட் ஆர்கனைசேஷனை பத்தி சொல்றான். அது மார்ஷியல் ஆர்ட்ட டோட்டலா 23 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்கு. இப்போ அவன் பிராக்டிஸ் பண்ற பார்ட் 13வது பார்ட். அதோடவே 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். 300 வருஷத்துக்கு முன்னாடி டைமென்ஷனல் கிராக்ஸ் ஓபன் ஆக ஆரம்பிச்சது. அந்த கிராக்ஸ் வழியா எர்த்துக்கு நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்தாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு ஹியூமன்ஸோட எந்த காம்படிஷனும் இல்ல. ஹியூமன்ஸிட்ட இருந்த எல்லா ஹியூமன் மேட் வெப்பன்ஸும் அவங்க கிட்ட சுத்தமா வேலை செய்யல. ஹியூமன்ஸால எதுவுமே பண்ண முடியல. இந்த டைம்ல ஹியூமன்ஸுக்கு ஜீனோ மியூட்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஜீனோ மியூட்டேஷனுக்கு அப்புறம் ஹியூமன்ஸுக்கும் சில ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் வந்துச்சு. இந்த ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கிற ஹியூமன்ஸ் இந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கும் அந்த மான்ஸ்டர்ஸ கொல்லறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதோடவே இதுக்கப்புறம் தான் ஹியூமனிட்டி தி ஏஜ் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்டுக்குள்ள என்ட்ராச்சு அப்படின்னு சொல்றான். ஆனாலும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு சிட்டி காலியாகுது. அதோடவே ஒரு கான்ஃபரன்ஸ் சீன் காட்டுறாங்க. அங்க ஒருத்தர் சொல்றாரு, பசங்களா நீங்க எல்லாரும் ஒரு கேயாஸ் நிறைஞ்ச ஏராவல பொறந்திருக்கீங்க. இந்த ஏராவை யாராவது காப்பாத்த முடியும்னா அது நீங்க தான் அப்படின்னு. அதோடவே லூவ காட்டுறாங்க. அவன் 3 தடவை அவனோட மார்ஷியல் ஆர்ட் மூவ்ஸ பிராக்டிஸ் பண்ணிட்டான். ஆனாலும் அவன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஆனா அவனோட பிளட் QI லெவல் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகல. இதனால அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். டிஸ்டர்ப் ஆகியிருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு அவன் ஒருவேளை நான் இன்னும் ஒரு தடவை இந்த மூவ்ஸை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும் போல அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த தடவை அவன் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே டயர்ட் ஆயிருக்கான். அதோடவே அவனோட கண்ணு முன்னாடி இருந்த எல்லா விஷயமும் ஒவ்வொன்னா மறைஞ்சு போகுது. இத பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். சீன் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு வேற இடத்தோட சீன் காட்டுறாங்க. அங்க வந்ததும் லூ ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன் தன் கண்ணங்களை கிள்ளி பார்த்துட்டு, என்னடா நான் மறுபடியும் தூங்கிட்டேனா, கனவுலகத்துக்கு வந்துட்டேனா, ஆனா இது கனவு மாதிரி சுத்தமா இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்போ பின்னால இருந்து ஒரு மான்ஸ்டர் வந்து அவன் மேல அட்டாக் பண்ணுது. லூ இத பார்த்து ஷாக் ஆகுறான். அவன் இது ஒரு சோம்பி இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றான். இத சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சோம்பி லூவ உடனே கீழே தள்ளி அவன் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. லூ நான் இந்த இடத்துல ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி நான் ஒருபோதும் தோக்க முடியாது. ஒரு சோம்பி கிட்ட சுத்தமா தோக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த சோம்பி தன்னோட வாயை திறந்து லூவ கடிக்க ஆரம்பிக்குது. கடிக்க முன்னேறும்போது லூ உடனே அந்த இடத்துல இருந்து நகரான். அந்த சோம்பியோட வாய் தரையில படுது. இத பார்த்ததும் லூ நான் எப்படியாவது தப்பிக்கணும். நான் இந்த மாதிரி ஒருபோதும் சாக முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த சோம்பி மறுபடியும் லூவ நோக்கி வரும்போது லூ அதோட வயித்துல ஒரு செம்ம கிக் குடுக்கறான். இந்த கிக்கோட அந்த சோம்பிய பின்னாடி தள்ளிட்டு நீ என் கையால சாக போற அப்படின்னு சொல்றான். நாம் பாக்குறோம் இந்த தடவை லூவோட கையில ஒரு கல் இருக்கு. அந்த கல்ல புடிச்சிட்டு ரொம்ப ஃபாஸ்டா லூ முன்னாடி போறான். அந்த சோம்பியோட தலையில தொடர்ந்து அந்த கல்லால அடிக்க ஆரம்பிக்கிறான். அதோடவே அந்த சோம்பியோட பற்களும் உடைபட ஆரம்பிக்குது. ஆனா லூ சுத்தமா நிக்கல. தொடர்ந்து அந்த சோம்பியோட தலையில அந்த கல்லால அடிச்சுட்டே இருக்கான். அவன் சொல்றான், ஒரு சோம்பியோட வீக்கான பார்ட்டு அதோட தலைதான். நான் இந்த சோம்பியோட தலைய டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா அதோடவே அதோட பாடியில இருந்து ஒரு லிக்விட் வெளியே வர ஆரம்பிக்குது. அது உடனே லூவோட பாடிக்குள்ள போகுது. இத பார்த்து லூ ஷாக் ஆகுறான். லூ இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறான். அவனுக்கு எதுவுமே புரியல. இந்த லிக்விடால அவன் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு சில நினைவுகள் தெரியுது. அது அந்த சோம்பியோட நினைவுகள். அதுல அந்த சோம்பி தன்னோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கு. அதோடவே தன்னோட கமாண்டர் கூட ஒரு சோல்ஜர் ஆனப்போ பேசிட்டு இருக்கு. அதோடவே அவனோட கமாண்டர் அவங்களுக்கு ப்ரீடிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஃபைட்டிங் டெக்னிக்ஸையும் கத்து கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் 300 வருஷம் பழசு. அதோடவே கமாண்டர் அவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதோடவே ஒரு மான்ஸ்டர் ரெய்டு சீன் காட்டுறாங்க. அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இந்த மக்களோட கேம்ப் மேல அட்டாக் பண்றாங்க. எல்லா சோல்ஜர்ஸையும் கொன்னுடுறாங்க. லூ ஷிங் இந்த இடத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ கிடைச்சதுக்கு அப்புறம் நான் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா இது எல்லாம் ஒரு கனவுதானே, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்றான். அப்போ அவனோட பாடிய சுத்தி ஒரு எனர்ஜி வர ஆரம்பிக்குது. நாம சில சோம்பிஸ பாக்குறோம். அதுங்க இந்த திசையில லூஷிங் மேல அட்டாக் பண்ண வர்றாங்க. இன்னொரு சோம்பி ரொம்ப ஃபாஸ்டா லூஷிங் மேல அட்டாக் பண்ணுது. லூஷிங்குக்கு எதுவுமே புரியல. ஆனா இந்த தடவை லூஷிங்கோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அதனால லூஷிங்கும் அது மேல அட்டாக் பண்ணுது. 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லூவோட பவர்
முதல் சோம்பிய கொன்னதுனால ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி இருந்துச்சு. அதனால அவன் ஈஸியா இந்த சோம்பியையும் கொஞ்ச நேரத்துல கொன்னுடுறான். அவன் எனக்கு சுத்தமா புரியல இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்றான். அப்போ அவனோட கண்கள் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவன் இந்த இடத்துல இன்னொரு சோம்பிய கொன்னு இருக்கான். இது பார்த்ததும் லூ ஷாக் ஆகிடுறான். அவன், நான் எந்த இடத்துக்கு வந்துட்டேன், இந்த இடத்துல இவ்வளவு சோம்பிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சோம்பியோட பாடியில இருந்து ஒரு லிக்விட் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த லிக்விட் எல்லாம் லூவோட பாடிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இந்த லிக்விட் போனதும் லூஷிங்கிற்கு மறுபடியும் சில மெமரிஸ் தெரிய ஆரம்பிக்குது. லூஷிங்கிற்கு எதுவுமே புரியல. லூஷிங், இது அந்த சோம்பியோட மெமரிஸா, அது சோம்பியா ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு சொல்றான். ஆனா அப்போ அவனுக்கு ஒரு நம்பர் ஞாபகம் வருது, 1365. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுட்டு அவன், இந்த நம்பர் என்னோட போன சோம்பியோட ஞாபகத்திலயும் இருந்துச்சு, என்னடா இந்த நம்பர் அப்படின்னு சொல்றான். அவன் இந்த நம்பரை பத்தி யோசிச்சு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருந்தான். அதனால ஒரு லாங் பிரீத் எடுத்துட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். முன்னாடி போகும்போது மறுபடியும் அதே சோம்பியோட பாடி பக்கத்துல போறான். அப்போ நாம பாக்குறோம், அவனோட பாடியில இருந்து மீதி இருந்த எனர்ஜியும் லூஷிங்கோட பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்குது. இந்த எனர்ஜி லூஷிங்கோட பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதும் லூஷிங்கிற்கு சில கோட் நம்பர்ஸ் தெரியுது. இந்த நம்பர்ஸ பார்த்ததும் லூஷிங் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனோட தலை வலிக்க ஆரம்பிக்குது. லூஷிங், என்னடா இந்த விஷயமெல்லாம் அப்படின்னு சொல்றான். நாம பாக்குறோம், அவனை சுத்தி இருந்த பிளாக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயங்களுக்கு அப்புறம் லூஷிங்கிற்கு என்னவோ அவன் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. லூஷிங் இது பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அவன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்றான். அவன் இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு மறுபடியும் அவனோட பாடியில சில டிஃப்ரெண்டான ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. மறுபடியும் அவனோட தலை வலிக்க ஆரம்பிக்குது. நாம பாக்குறோம், அவன் மறுபடியும் அவனோட ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறான். அவன், இந்த இடத்துல என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, அவனோட சின்ன தங்கச்சி. அவ, லூஷிங், நீ மறுபடியும் தூங்கிட்டியா அப்படின்னு சொல்றான். லூஷிங் அவனோட ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு, ஆமடா எனக்கு இங்க தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதோடவே லூஷிங்கோட சின்ன தங்கச்சி பத்தி சொல்றாங்க. அவளோட பேரு கிங். இவ ஒரு ரியல் ஜீனியஸ். அதோடவே இவ ரொம்ப டேலண்டட் கூட. இப்போ கிங் சொல்றான், லூஷிங், வெளிய மாம் உன்னை கூப்பிடுறாங்க சாப்பாடு சாப்பிட, சீக்கிரம் வெளியே வா. இந்த ஒர்க் அவுட்ட நீ அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு. இத கேட்டதும் லூஷிங், சரி ஓகே, நான் இந்த ஒர்க் அவுட்ட அப்புறம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவன் ரொம்ப டயர்டாகியிருக்கான். அவன், எனக்கு சும்மா இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இதை சொல்லிட்டே அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவ தனக்குள்ளேயே சொல்றான், லூஷிங் இப்பெல்லாம் ரொம்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவனோட பிசிக்கல் கண்டிஷன் மாறிடுச்சு. இவ இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ மறுபடியும் லூஷிங் கிட்ட, மாம் உன்னை வெளியே கூப்பிடுறாங்க, ஞாபகமா சீக்கிரம் வெளியே வா, இல்லனா மாம் ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்றா. லூஷிங், நீ கவலைப்படாத, நான் கொஞ்ச நேரத்துல வெளியே வரேன் அப்படின்னு சொல்றான். இத சொல்லிட்டு லூஷிங் தன் மனதுக்குள்ள கிங்கிய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் விளையாடினாங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க அகாடமிக்கு போய் அகாடமில அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்ததும் கிங்கிற்கு அவனோட அண்ணனால ஃபியூச்சர்ல எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவ லூஷிங்க விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சா. அவ எப்பவுமே லூஷிங்க விட்டு தூரமா போயிட்டா. அவ லூஷிங்கிட்ட இப்போ நல்லா பேசுறது கூட இல்ல. இத பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது லூஷிங் சொல்றான், தெரியல இந்த இடத்துல எப்போ நான் என் பிசிக்கல் கண்டிஷனை நல்லா பண்ணுவேன்னு அப்படின்னு. ஆனா அப்போ அவனோட கண்ணு முன்னாடி இருந்த மிரர் மேல படுது. அங்க அவன் தன்னோட பிசிக்கல் பாடிய பார்த்து முழுசா ஷாக் ஆகுறான். அவன், இது ரியாலிட்டியா, எனக்கு சுத்தமா புரியல, என்னோட ஸ்ட்ரென்த் இவ்வளவு எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, நான் ஒரு தடவை உஜோல போய் இத செக் பண்ணணும், நான் முன்னாடி இருந்ததை விட இந்த இடத்துல என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். நாம பாக்குறோம், அதோடவே அவன் காத்துல நிறைய பஞ்சஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஞாபகப்படுத்தி பாக்குறான். இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு அந்த சோம்பியோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அதாவது அவன் தன்னோட ட்ரீம்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட் மூவ்ஸ பெற முடியும். பிரீடிங் டெக்னிக்ஸையும் கூட அதை யூஸ் பண்ணி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடியும். அதோடவே அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம சீன் கோங் சென் உஜோக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க லூஷிங் அவனோட பவரை செக் பண்ண வந்திருக்கான். அப்போ அவன் இந்த உஜோவோட ஓனர் கோங் சென்னைப்ப பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவர் ஒரு 4th ரேங்க் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் என்றும் அவரோட காம்பாட் பவர் கிட்டத்தட்ட 2 லட்சம் கேட்ஸ் என்றும் சொல்றான். அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்னு நான் நினைக்கிறேன். நம்ம பை சிட்டில அவர மாதிரி யாரும் இல்ல. அவரோட பவர் லெவலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு தடவை ஒரு காம்படிஷன்ல நம்ம பை சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி டாப் 10ல 4th ரேங்க் வாங்கினாரு. அதனால அவர் நம்ம பை சிட்டி முழுவதிலுமே ரொம்ப பாப்புலர். அவரோட இந்த உஜோவும் ரொம்ப பாப்புலர். இத பத்தி சொல்லிட்டே அவன், இந்த இடத்துல மக்களுக்கு ட்ரெய்னிங்கும் குடுக்கறாங்க. ஆனா எனக்கு இது வேஸ்ட், ஏன்னா நான் ஒரு ரேர் ஜீனியஸ் இல்ல. ஆனா என் சிஸ்டருக்கு இந்த இடத்தோட எக்ஸ்பென்சஸை ஏத்துக்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். என் மாம் டாடிக்கு
அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் இந்த விஷயங்களை எல்லாம் பேசிட்டே முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அவன், இங்க ஸ்கூலோட யூனிஃபைட் காம்படிஷன் ரொம்பவே கிட்ட வந்துட்டு இருக்கு. நான் சீக்கிரம் என் காம்படிபிலிட்டிய இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லனா நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்றான். அவன் இத பத்தி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு லேடி லூஷிங்க பார்த்து, சார், நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. லூஷிங், நான் என் பவர் லெவலை செக் பண்ணணும், நான் இந்த விஷயங்களையெல்லாம் எங்க செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அந்த லேடி தன் மனதுக்குள்ள, இவனை பார்த்தாலே இவன் ரொம்ப ஏழை மாதிரி தான் தெரியறான், அதனால நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அவ லூஷிங் கிட்ட, இங்க இருந்து ரைட் பக்கமா போங்க, அந்த இடத்துல உங்களுக்கு அது கிடைக்கும், உங்களுக்கு என் ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். லூஷிங் மறுத்துட்டு, நான் இத நானே செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அவன் தன்னோட பிளட் QI லெவல செக் பண்ண போறான். அவன், நான் இப்ப பாக்கணும் என்னோட பிளட் QI லெவல் எவ்ளோ இன்க்ரீஸ் ஆகி இருக்குன்னு அப்படின்னு சொல்றான். அவன் ஒரு பால் மேல கை வைக்கிறான். அவன் அந்த பால் மேல கை வச்சதும் நாம பாக்குறோம் நிறைய எனர்ஜி வெளியே வர ஆரம்பிக்குது. அண்ட் அவனோட பிளட் QI லெவல் 0.9 ஆகிடுச்சு. இத பார்த்ததும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அவன், சரி ஓகே, இப்போ நான் என்னோட காம்பாட் பவரை செக் பண்ணணும், என்னோட காம்பாட் பவரும் நல்லா வந்துச்சுன்னா எனக்கு யூனிஃபைட் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் இத பத்தி பேசிட்டு இருக்கான். அண்ட் நாம பாக்குறோம் அவன் உடனே தன்னோட காம்பாட் பவரை செக் பண்றதுக்கு வந்துடுறான். அண்ட் அவன், நான் என்னோட ஃபுல் பவர்ல இந்த ஸ்டாச்சு மேல ஒரு பஞ்ச் அடிக்கணும், அதுக்கப்புறம் என்னோட காம்பாட் பவர் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்னோட சிஸ்டரோட காம்பாட் பவர் 200+ இருக்கு, அதனால நானும் என்னோட காம்பாட் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இது சொல்லிட்டே அவன் சில மூவ்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் சில மூவ்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி முன்னாடி ஒரு அட்டாக் பண்றதுக்கு போறான். அண்ட் லூஷிங் இந்த டைம்ல யூஸ் பண்ற மூவ்ஸ் எல்லாம் அந்த சோம்பி சோல்ஸ் கிட்ட இருந்து அவன் கிடைச்சது. அண்ட் நாம பாக்குறோம் அவன் இந்த மூவ அந்த ஸ்டாச்சு மேல அடிக்க முன்னேறும் போது அவனோட பாடியில இருந்து நிறைய எனர்ஜி வெளியே வர ஆரம்பிக்குது. அண்ட் அவன் உடனே ரொம்ப ஃபாஸ்டா அந்த பொம்மை மேல ஒரு செம்ம பஞ்ச் அடிக்கிறான். அண்ட் அவன் அவனோட காம்பாட் பவரை செக் பண்றான். அண்ட் அதுவும் இந்த இடத்துல 100+ இருக்கு. இத பார்த்ததும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அண்ட் அவன், என்னோட QI பிளட் லெவல் படி என்னோட காம்பாட் பவர் ரொம்பவே அதிகம், அதனால இது ரொம்பவே நல்ல விஷயம், இதே மாதிரி போச்சுன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்றான். அவன் இப்ப புரிஞ்சுக்கிட்டான் இந்த இடத்துல அவன் தன்னோட ட்ரீம்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட் மூவ்ஸ பெற முடியும். அண்ட் ப்ரீடிங் டெக்னிக்ஸையும் கூட அதை யூஸ் பண்ணி அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். அண்ட் அதோடவே அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான்.